ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தீருவுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், காயம் பட்டவர்கள் அலறும்போது உன் நடுவில் சங்காரம் நடக்கும் போதும் நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிராதோ. எசேக்கியேல் 26 வசனம் 15. இந்த இடத்துல தீருவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பாருங்கள். 2ஆம் வசனத்தில் 26:2 ஏன் தீருவுக்கு விரோதமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லான் போது, எருசலேம் இடிக்கப்பட்ட போது, அதாவது 11ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகி அவர் சொல்கிறார், எருசலேம் இடிக்கப்பட்ட போது மகிழ்ச்சி அடைந்து அதனால் அதன் பின்னர் தனக்கு மிகுந்த தானியமும் செல்வமும் உண்டாயிருக்கும்னு தீருவை சேர்ந்தவர்கள்லாம் சொன்னாங்களாம். மற்றவங்களுடைய அழிவை கண்டு வேதனையை கண்டு மகிழ்ச்சி அடைந்தது. இது ரொம்ப தவறான காரியம். நாமும் கூட மற்றவருடைய வீழ்தலை குறித்து வீழ்ச்சி அடையும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? மகிழ்ச்சி அடையக்கூடாது. ரொம்ப கர்த்தருக்கு விரோதமான காரியம். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக பேசினப்படினால, அது நினைத்தபடினால, அது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு கேளு அப்படின்ட்டு 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், தீருவே இதோ நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன், சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேக ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன்னு சொல்லிட்டு தீருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிற தீர்க்க தரிசனங்கள். தீருவின் மதில்களெல்லாம் நான் அழிப்பேன், அதன் கொத்தளங்கள்லாம் இடித்து போடுவார்கள், நான் அதில் மண்ணு கூட இராதபடிக்கு விளக்கி போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 5ஆம் வசனத்தில், பாழாயிருக்கும் தீருவின் மீது மீனவர்கள் தங்கள் வலைகளை காய வைப்பதற்காக விரிக்கும் செயலாம் என்று இன்றும் நடைபெறுகிறது. இன்றைக்கும் அந்த மாதிரி நடக்குதான். ஏன்னா அது அப்படியே வனாந்தரமாக ஒன்றுமே இல்லாமல் பாழா போயிடுச்சு. அதனால் மீனவர்கள் கடல்லேருந்து தங்களுடைய வலைகளை விரிக்கிறதுக்கு காய வைக்கிற இடமாக அதை பயன்படுத்துகிறாங்க. வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் ஒன்று கூட தவறாமல் சரியாக நிறைவேறி கொண்டிருக்குது. 5ஆம் வசனத்தில் சொன்னது இன்றைக்கும் அது நிறைவேறிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வாசிக்க கேட்ட 14ஆம் வசனம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, அதில் காயப்பட்டவர்கள் அலறும்போது உன் நடுவில் சங்கார் நடக்கும். அந்த சத்தத்தெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். 14ஆம் வசனம் பாருங்கள், உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன், நீ வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருப்பாய், இனி நீ கட்டப்படாய், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் வசனம், கற்களையும் மரங்களையும் மண்ணையும் கடல் நடுவே போடும் நிகழ்ச்சி அங்கே நடைபெறுது பாருங்கள். அதை வசனம்லாம் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. எப்படியாய் தீரு மீது அதிக கோபம் ஆண்டவர் அதை கொள்றபடினால அதை வெறும் தரையாக்கி போடுவேன், அதனுடைய காயங்கள் அதிகமாக இருக்கும், அவன் கத்துனா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். கடலரசர்கள் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி தங்கள் சால்வைகளை கழற்றி தங்கள் சித்திர தையலாடைகளை உரிந்து போடுவார்கள், நடுக்கமே அவர்கள் உடையாகும், தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து உன் நிமித்தம் பிரமிப்பார்கள் என்று சொல்லி அங்கே தீருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். புகழ்பெற்ற நகரியே, கடல் நடுவில் இருக்கிற அந்த பட்டணம் அது. அந்த தீரு எப்படிப்பட்ட ஒரு பட்டணம்னா, பாழாய் போன நிலையில் கடல் நீரில் அமிழ்ந்ததாக, இன்றைக்கும் சில பகுதிகள் கடல் நீரில் அமிழ்ந்ததாக கூறப்படுகிறது. எனவே தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் வேதத்தை பொய் என்று கூற துணியும் யாராக இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கும்போது அதை கண்டு மகிழ்ச்சியுறுபவர்கள் யாராக இருந்தாலும் தீருவை போல அதனிடத்தில் கட்டி வேதத்தை பொய்யாக்க முயற்சி செய்கிறவங்கள யாராக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை குடியிருக்கும் நகரமாக இருக்கவே முடியாது. யாரும் குடியிருக்கும் நகரமாக இருக்க முடியாது. அப்படி ஒரு வெறுமையை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். எனவே மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் உண்மையாகும் என்பதை நினைவில் கொண்டு நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காய் நாம் வாழ, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. அதற்கு நம்மை ஒப்படைக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன். ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே,
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீரே என் அடைக்கலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, உமது அடிமை ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஏற்ற விதமாய் நடக்கவும், தீருவைப் போல நாங்கள் பெருமை கொண்டு கர்வம் கொண்டு ஆண்டவரே மற்றவர்களை இழிவாய் நினைத்து மற்றவருடைய கஷ்டங்களை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளாதபடி ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். தேவ கோபாக்கினைக்கு எந்த நிலையிலும் நாங்கள் ஆளாகாதபடி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தாவே எங்களுடைய காயங்கள் கர்த்தாவே ஆற்றப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில்: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. இன்றைய கேள்வி: மனுஷகுமாரனுடைய வருகையும் எப்படி இருக்கும்? மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும்?